I'm Dr. Vani Sundrapandian, Medical Director of Jananam Fertility Center. இப்போ நான் சொல்ல போகிறது ஐவிஎஃப் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட் இண்டிகேஷன்ஸ்னு சிலது இருக்குது. அப்படின்னா ஐவிஎஃப் தவிர கன்சீவ் ஆகவே முடியாது. அது யாரெல்லாம்னா நம்பர் 1 2 டியூபும் பிளாக் ஆனவங்க. ஸோ பயலாட்ரல் டியூபல் பிளாக், கருக்குழாய் 2 சைடும் அடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி தானாகவே கன்சீவ் ஆக முடியாது. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக ஐவிஎஃப் தேவை. நம்பர் 2 ஸ்பெர்ம் இல்லைன்னா, தட் இஸ் ஸ்பெர்ம் எஜாக்குலேட்டில் இல்லைன்னா, ஸோ சீமனில் கம்ப்ளீட்டாக ஸ்பெர்ம் ஆப்சண்ட்டாக இருக்குது ஆனால் விரையில் இருக்குன்னா நம்ம ஐவிஎஃப் பண்ணி விரையிலேருந்து டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம் எடுத்து அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் சில பேருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்சஸில் கருவை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் இல்லாத கருவாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஐவிஎஃப் தேவைப்படும். ஸோ ரிலேட்டிவ் இண்டிகேஷன்ஸ்னால் சில பேருக்கு ஐயுஐ பண்ணவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்க, அண்ட் சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கவங்க, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஐயுஐ இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் about 3 to 6 cycles பண்ணியும் ப்ரெக்னன்சி வரலைன்னா அவங்களுக்கு ஐவிஎஃப் தேவைப்படலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ இண்டிகேஷன்ஸ் வை ஐவிஎஃப் இஸ் ரிக்வயர்ட். இப்போ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா எக் ஃப்ரீசிங். எக் ஃப்ரீசிங்னா கருமுட்டை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறது. இப்போல்லாம் எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, கல்யாணம் ஆகாதவங்க, 30-35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க, கருமுட்டை குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறப்ப ப்ரெக்னன்சி ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஃபிலாக்டிக்காக ப்ரிகாஷனரியாக கருமுட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஐவிஎஃப் தேவை, ஆனால் எக் மட்டும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படுறப்ப வந்து அந்த எக்கை யூஸ் பண்ணி கரு தயாரித்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.